காணப்படவில்லை. ஆமா, ஏன் தங்கச்சி கூட நீ போன தனியா எழுது வர என்ன காரணம்? நான் ஒண்ணுமே நானும் தங்கச்சி கோயில சந்தோஷமா ஆடினும் பாடினும் போனோமா, அந்த சமயம் பாத்தியா எனக்கு ரொம்ப தண்ணி தான் வேதிச்சியா. நான் தண்ணி குடி போயிட்டேன்னா மீன் நிறைய பங்காளி தான். வயிற்றுல புளிய கரைக்குறா பாவிங்க. ரெண்டு பேரும் எழுந்து வரீங்களே. தம்பி எங்கடா விட்ட? தண்ணி விட்டா நிம்மதியா இருக்கலாம், தண்ணியிலே விட்டா கடங்காரனா போலாம். அது விடுங்க. அதுக்கப்புறம் உன் தங்கச்சி கூட நான் தான் இருந்தேன். சரி, அது சந்தோஷமா ஆடி பாடி விளையாடு இருந்தது. சரி, திடீர்னு தவறி கீழே வந்து போச்சு. அடிபட்டதா? என்னம்மான்னு கேட்டேன். அடிவயிறு வலிக்குதுடா அறிவுன்னு சொல்லிச்சு. அடிவயிறு வலிக்குதா? காலையில சாப்பிட என்ன கொடுத்தா? அவள் இட்லி கொடுத்தேன். இட்லில சோடா மாவு சேர்த்தியா? அதிகமா சேர்த்ததால வந்த வம்பு தான். சோடா மாவு சேர்க்காம இட்லி பூ மாதிரி செய்ய கத்துக்கூடா. உளுத்த மாவு அதிகமா சேர்க்கறதுக்கு அப்புறம் அதே சேர்க்கூடாது, வராது ஒரு அளவு. ஆமா, சரி அதுவும் பண்ணிடுறேன் ஐயா. அதுக்கப்புறம் நான் சோடா வாங்கிட்டு வரலான்னு சோடா கடைக்கு போயிட்டேன். என்ன சோடா? கொஞ்சம் சோடா. ஜெஜ்ஜ சோடா. வேண்டாம். நான் எங்க வீணா. அதுக்கப்புறம் இவன் தான் இருந்தான். ஐயா அந்த சமயம் பார்த்து உன் தங்கச்சி வந்துச்சு. அஜுமா டேய், நீங்க ரெண்டு பேரும் என் கூடவே இருக்கீங்க. ஆனா என் தங்கச்சி ஆளுகணமே வரல. ஓ வந்துச்சு. என்ன வரலடா? கொஞ்சம் வயசுக்கு வந்துச்சு ஐயா. ஒண்ணும் பண்ணல, அதுவாதான் வந்துச்சு. நாங்க ஒண்ணும் பண்ணல, இதெல்லாம் போய் பண்ண முடியுமா? அதுவாதான் வர்றோம். டேய், இந்த விஷயத்தை அழுதுன்னு சொல்றீங்களா? செவடி ஆளுங்கதான் அழுதுகிறே போய் சொன்னாலுங்க. கும்ப சேர்த்து ஆளுங்க செவடி ஆளுங்க. குடும்பம் அத்தான் நாசம். டேய், இவ்வளவு நாளா என் தங்கச்சி வயசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால என் தங்கச்சிக்கு நான் புட்டு கொடுக்க போறேன்டா. முழுசா குத்தா வேணாம், ஓச்சு குட்ட வேணாம். அரிசி மாவுல புட்டடிச்சு கொடுக்குறேன்டா. பச்சை அரிசி மாவிடுச்சு 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 சக்காரையில் பாவெடுத்து கிடிச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு பக்குவமா கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் மானோட பார்வ மீனோட சேரும் மாறாத என்னுடைய சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். பங்கெடுக்க அமைச்சர் வேணுமே. முதலில் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பா? ஆமா. எல்லாத்து மன்னருக்கு நான் யார் எதற்காக தெரியுமா? அன்று மணிமுடி சுட்டும் விழாவில் இப்படி நான் கேவலமாக பேசிவிட்டேன். அதற்காக என்னை நீங்கள் மன்னித்தாக வேண்டும். மன்னர்களா, அயல் நாட்டில் ஓடி வந்த மணியச்சலம் சொற்றக்க வயலாதவன் வெட்டக்கால் செருப்பை எடுக்கக்கூடிய மன்னிப்பு கேட்கலாமா? அப்போதே மறந்து விட்டேன். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவன் யார் எப்படியாப்பட்ட பையா? அவன் ஈனோ மானோ சூடு சொர்ண வெக்கம் சொக்கம் ஜென்மத்தில் ஒண்ணுமே கிடையாது. என்னை வளர்த்து வர்றா கூட்ட சோத்து துணுப்பட்டு பொலியா சட்டை வந்து போட்டா ஊரே சாப்பிடாம நீங்க கேட்ட கேள்வி வேற யாருன்னா நெஞ்சு பேசு கோட்டமா ஜாதி சுத்திக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் ஐயா? நீங்க கேட்ட கேள்வி வேற யாருன்னா எத்தனை பஸ் போய் லாரி போய் வேன் போய் ட்ரெயின் போய் மாஞ்சி வேணாம். நானா குரு கடையோடு இருப்பேன். பெரியவங்களோ வாங்கியிருப்பேன். பெரியகளே 10 ஆண்டு ஒரு தண்ணியால் ஊத்துவேன். அதுல 10 ஆண்டு தண்ணி ஊத்துவேன். அப்படியே உள்ள குச்சி மூவி சேர்த்துருப்பேன். அப்படி சாகலனாக்கா பூ கட்டுற நூல் இருக்குது. 5 பிரி வரும். ஒரே ஒரு பிரி மட்டும் மேல ப்ரூவ் பண்ணுமான்னு சேர்த்துருப்பேன். அது ஜென்மத்தை வச்சிருக்க மாட்டேன். அப்படியே சாகலனாக்கா அப்படியும் சாவல். நான் வாழைப்பழமும் வெள்ளமும் சேர்த்திருப்பேன். இந்த ஜென்மத்தை நான் வச்சிருக்க மாட்டேன். ஒரே பொருளை சாகிறதுக்கு ஐடியா இருக்குது. பெருங்காயத்தை துணுட்டு செத்துருப்பேன். அதுல உயிர் போனா பொறி உண்டிய துணுட்டு செத்துருப்பேன். புதுசா பாக்குறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதுனா ரொம்ப ஆசை. அதுதான் அபுக்கு கச்சு கபுக்கு கபுக்கு கச்சு கப்புனு கபால் அது என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு மென்மையா மெழுங்கி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அதுக்குதான் பொறி உண்டில் என்ன பில் தடிக்கு மீது சட்டமனே இருக்கிறாங்க.
மன்னா? ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சியான விஷயம். என்னுடைய தங்கை பூ பெய்து விட்டால், அப்படியா? கன்னி பருவத்தை நீங்கி மங்கை பருவத்தை அடைந்து விட்டால், சரி. அதற்காக மஞ்சள் நீராட்டு விழா நடத்த வேண்டும். அந்த மஞ்சள் நீராட்டு விழா உங்களுடைய தலைமையில் நடக்க வேண்டும். ஆமா எல்லாம் இவர் தலைமையில் நடக்கணும். தலம் மேலேடா சந்தேகம் ஐயா, எல்லாம் இந்த தலையில் நடக்கணும்னா இந்த வர மத்த ஜனங்களை ஒண்ணுக்கு ரெண்டு எங்க போவோம்? இதுங்கெல்லாம் கண்டதை துணுட்டு அவன் தலைமையிலேயே கழியும். போனா போட்டு விடு. வரங்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு பண்ணலாம். ஆமா. அதெல்லாம் அடுப்பு மேல வச்சிடலாம். அடுப்பு மேல வைக்கிற ஏடுவாடியில சோறு. அதெல்லாம் சொல்லுவாங்களா? இந்த பக்கம் அமைச்சர் அவர்களே, என்னுடைய தங்கை மஞ்சள் நீராட்டு விழாவை ஏனோ தாராவில் நடத்தக்கூடாது, வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும். இது அரச இவன் இல்லத்தில் நடக்க போவது மஞ்சள் நீராட்டு விழா கிடையாது. மங்களமான வாழ்க்கையின் இந்த குடும்பத்தில் கிடையாது. அதற்கான வழி என்ன தெரியுமா? என்னுடைய அந்தரங்க காதலி அன்பு மனைவி கட்டிலை வைத்து